எழுத்தாளர்கள் இந்திய சமுதாயத்தில் புதிய சிந்தனைகளை விதைத்து அதன் வழி மாற்றங்களை ஏற்படுத்தும் வண்ணம் படைப்புகளை படைக்க வேண்டும் என மயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் கேட்டுக் கொண்டார். எழுத்தாளரும் நண்பன் பத்திரிகை நிருபருமான AS பிரான்சிஸின் சாசனம் எனும் கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் அவர் அதனை குறிப்பிட்டார். எழுத்தாளர்களின் பேனாமுனை செய்யும் புரட்சி சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு வித்திட்டால் அது சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய சமுதாயத்திற்கே கிடைக்கும் வெற்றியாகும். இந்நாட்டின் சமுதாய நிலைப்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் AS பிரான்சிஸின் சாசனம் கவிதை நூல் திகழ்கின்றது. இந்நூலை மனிதவள அமைச்சருமாகிய டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் அரசியல் தலைவருக்கு எந்த அளவிலே நீங்கள் ஊக்குவிப்பு கொடுக்க முடியும், எந்த அளவிலே ஆதரவு கொடுக்க முடியும், நல்ல காரியங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் எப்படி அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்பட்டால் நிச்சயமாக அது எங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாகவும் இருக்கும். அதே நேரத்திலே சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய பங்காக இருக்கும். மகாகவி பாரதியின் எழுத்துக்கள் போன்று எழுத்தாளர்களின் எழுத்துக்கள் உண்மைகளை பிரசவிப்பவைகளாக இருக்க வேண்டும் என இந்நூல் வெளியீட்டுக்கு வந்திருந்த மயிகா உதவி தலைவர் டாக்டர் M சரவணன் கூறினார். ஒவ்வொரு எழுத்தாளனும் எழுதும் பொழுது நீங்கள் பேனா பிடிக்கும் பொழுது நான் வாழ்ந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக என்னுடைய பேனா பிடிக்கின்றேன் என்ற எண்ணத்தை உங்கள் மனதிலே கொண்டு செல்வோம். இரண்டாவது, உங்கள் எழுத்து இந்த சமுதாயத்தை மாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, நல்ல வகையில் சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக மாற்றும். பத்திரிகைகளுக்கும் வார மாத இதழ்களுக்கும் தாம் எழுதிய கவிதைகளை தொகுத்து சாசனம் கவிதை நூலை வடித்திருக்கிறார் AS பிரான்சிஸ். இந்த நாடு மலேசிய நாடு. இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. இந்த நாட்டில் உள்ள செல்வங்கள் வளங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவை. இந்த நாட்டின் முன்னேற்றம் எல்லா மக்களுக்கும் சேர வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நூலை எழுதியிருக்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்களும் எழுத்தாளர்களும் கலந்து கொண்டனர்.